என்னால ஏன் கோவத்தை விட முடியல, என்னால ஏன் கவலையை முழுசா விட்டு ஒழிக்க முடியல. ஏன்னா நமக்கு ஒரு சின்ன புரிதல் இல்லை. அந்த புரிதல் வேணும்னா இந்த வீடியோவை முழுசா பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம சந்தோஷமா இருக்கும் போது சந்தோஷமா இருக்கிறது மனமா உடலா? மனம்தான். அதே மாதிரி நம்ம கோவமா இருக்கும் பொழுது கோவத்துல இருக்கிறது மனமா உடலா? கண்டிப்பா மனம்தான். அதே மாதிரி கவலையா இருக்கும் போது கவலையோட இருக்கிறது உடலா மனமா? மனம்தான். சோ இதுல நமக்கு எந்த குழப்பமும் இல்லை இல்லையா? ஓகே, இன்னொரு கொஸ்டின், நம்ம மனமா ஆன்மாவா? கண்டிப்பா நம்ம ஆன்மாதான் எல்லாருமே சொல்லியிருக்கீங்க. சோ இப்ப பாருங்களேன், நான் கோவமா இல்ல, என் மனம் கோவமாக இருக்கின்றது. நான் கவலையா இல்ல, என் மனம்தான் கவலையாக இருக்கின்றது. இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா, நான் கோபமாக இல்லை, இந்த மனம் என்னை கோவப்பட சொல்லுகின்றது. நான் கவலையாக இல்லை, இந்த மனம் என்னை கவலைப்பட சொல்லுகின்றது. சோ மனம்தான் நான் அப்படின்னு நம்ம ரிலேட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா, எடுத்ததுக்கு எல்லாம் கோவப்பட்டுக்கிட்டு இருக்கோம், எடுத்ததுக்கு எல்லாம் கவலைப்பட்டுட்டு இருக்கோம். பட் எப்ப நான் மனம் அல்ல, நான் ஆன்மா அப்படிங்கிற அவேர்னஸ் எனக்கு வருதோ, அப்ப நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா சூஸ் பண்ணுவேன். இந்த டைம்ல நான் கோவப்பட்டா கரெக்டா இருக்குமா, இல்ல அமைதியா இருந்தா கரெக்டா இருக்குமா? இந்த டைம்ல நான் கவலைப்படுறது சரியா, இல்ல கவலைப்படாம இருக்கிறது சரியா? இந்த டைம்ல நான் மகிழ்ச்சியா இருக்கலாமா, இல்ல அமைதியா இருக்கலாமா? அந்த மாதிரி நீங்க மனம் கொடுக்குற ஆப்ஷனை செலக்ட் பண்ற அறிவாதான் இருக்கணுமே தவிர, மனதோட சேர்ந்து உணர்ச்சி வயப்பட்டுக்கிட்டு இருக்க நார்மல் ஹியூமன் பீயிங்கா இருக்காதீங்க. இந்த மாதிரி மனம் கொடுக்குற ஆப்ஷனை செலக்ட் பண்ற அறிவை தான் நம்ம வளர்த்துக்கணும். மனதோட மிங்கிள் ஆகி மனம் படுற உணர்வுகள் எல்லாமே நம்மளோடது, நம்ம தான் கவலையா இருக்கோம், நம்ம தான் கோபமா இருக்கோம்னு நினைச்சு ஏமாறாதீங்க. ஏன்னா மனம் ஒவ்வொரு நிமிஷமும் நம்மளை ஏமாத்த ட்ரை பண்ணிட்டே இருக்கும். கான்சியஸோட இருங்க. தேங்க்யூ.